ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரிசல்ட்டு எப்போ வரும், என்ன டேட்டில் தான் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கு. 2 மாத காலங்களாவே நம்ம வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கோம். இன்னுமே இதுவரைக்குமே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே அப்டேட் வந்து குடுக்கல. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுக்க போறோம் அப்படின்ற மாரி ஒரு டேட் வந்து சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகப்போது. என்ன டேட்ல அப்டேட் குடுக்க போறாங்க? இவங்க எதனால் ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது, உண்மையான நிலவரம் வந்து என்ன, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் வந்து கிடைத்திருக்கு, வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இதில் வந்து எப்படி நடத்தியிருக்காங்க, என்ன மார்க் வந்து வச்சுருந்தா வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் லெட்டர் வந்து ஏதோ வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்டெல்லாம் வந்து தெரிவிக்கிறீங்க. அது என்ன லெட்டர் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக இந்த டேட்டில் அப்டேட் கொடுப்பாங்களா அப்படின்னு தான் அனைவருடைய ஒரு பெரிய கேள்வியாகி இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக தான் வந்து வெளியே இருக்குது. இருந்தாலுமே அனைவருக்குமே தெரியும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு 2 மாத காலங்களாகவே அப்டேட் கொடுக்கல. செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத உண்மையான நிலவரத்தை நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு தான். இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த விளையாட்டை பொறுத்தளவுக்கு மட்டுமே ஏன் இவ்வளோ நாள் வந்து கடிக்கிறாங்க. ஏற்கனவே 2023 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாத காலங்களாகவே ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல. இதனால் அவங்களுக்குள்ள இவ்வளோ ப்ராசஸிங் இருக்கா, அவ்வளோ வேக்கன்சி வந்து வெளியிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு 5, 6 வேக்கன்சிக்கே அவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஏன் அப்டேட் கொடுக்கல, உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு தான் எல்லாருடைய பெரிய கேள்வி. இருந்தாலும் ஒரு சில பேர் டவுட்டும் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய பணப்பட்டுவாடுகள், மெகா ஊழல் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இதனால தான் நம்மளுக்கு வந்து பணப்பட்டுவாடுகள் முடியல. இதனால தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நடக்குமா அப்படின்னு தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா விரைவில் நம்ம வந்து 1 மந்த் ஆகிடுச்சு, 2 மந்த் ஆகிடுச்சு. 1 மந்த்தை வெளியிடலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் வெளியிட்டிருக்கலாம், அதுவும் வந்து வெளியிடலை. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ வரும் அப்படின்னு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருந்திருந்த நிலையில் தான் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் ஒரு சில மாவட்டங்களுக்கு மாவட்ட வாரியாக வெளியாகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக டேட் வந்து மிஸ் ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்திருக்கு. இதனால் தான் பார்த்தீங்கன்னா நேற்று காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று அப்டேட் கொடுக்கல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஆனால் நாங்களே திங்கட்கிழமையா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு ஒரு சில பேருக்கு இதில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு நாளை முதல் பப்ளிஷிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா, விரைவில் நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். எதனால் டிலே பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பொங்கல் பரிசு காரணமாக ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தினால்தான் எங்களுக்கு டிலே ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இந்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு முக்கிய தகவலாக இருக்கலாம். இருந்தாலுமே இந்த ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அனைவருக்குமே ஒரு பெரிய டவுட்டெல்லாம் வந்து வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ற நிலைக்கு வரும். கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டெல்லாம் கன்ஃபார்மாக வெளியாகிடும். இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் டிலே ஆகிறதுக்கான காரணம் வந்து என்ன, உண்மையான
ஸோ நிலவரம் என்ன? லிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னா, செலக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இனிமே ரெடி ஆகல. ஒரு 80, 85% வந்து முடித்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா, முடித்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு உண்மையான தகவல் மிக மிக முக்கிய தகவலாக வந்து இருக்குது. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு இந்த ப்ராசஸிங்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்கள் முடிந்திருக்கு. அவங்களுக்கு இந்த வீக்கில் இருந்து கன்ஃபார்மாக அவங்களுக்கு ரிசல்ட்டு ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வேலையில் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடந்திருக்கு? எதை பேஸ் பண்ணி அனைவருமே எடுத்திருக்காங்க அப்படின்னா, அனைவருக்குமே தெரியும் இந்த வேலையில் நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க இல்லையா? ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. எக்ஸாம் கிடையாது. அந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் நீங்கள் 10th 12th எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. இதை பேஸ் பண்ணி தான் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாகவும் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அனைவருமே வந்து இந்த வேலையை வந்து வழங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருமே நேர்மையான முறையில் தான் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இருந்தாலும் செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே நடந்திருக்கு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னுரிமைக்காக வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரியாக சான்றிதழ்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காமிச்சிருப்பீங்க. அந்த சான்றிதழின் அடிப்படையில் உங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு லெட்டர் மூலமாக ஸோ ஒரு நோட்டீஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துருச்சு. நீங்கள் வந்து அவங்க வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போதுமே எந்த ஒரு காலமும் வந்து குடுக்கல. நம்ம வந்து அப்டேட்டும் வந்து குடுக்கல. இருந்தாலும் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். முன்னுரிமைக்காக ஒரு 5% வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அதன் மூலமாக யாராச்சும் வந்து வராங்களா அப்படின்றத பார்த்துருப்பாங்க. நீங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தாலுமே அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும். டிகிரி இந்த டைப்பிங்கு இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து குடுத்துருக்கோம் அப்படின்றது தான் ஒரு லெட்டர் வந்து ஒரு சில பேருக்குலாம் வந்து வந்திருக்கு. இந்த லெட்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரெல்லாம் வந்து சில பேரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே இந்த ரிசல்ட்டு வருமா வராதா இருந்திருந்த நிலையில், ரிசல்ட்டு நாளை முதல் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் ரிசல்ட்டு வந்த உடனே எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட்டு வந்து இதுக்கு மேலே வந்து எஸ்எம்எஸ் மெயில் மூலமாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து வராது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட் தான் இது வரைக்குமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும். அதுவும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி உங்களுடைய சென்னைனா சென்னைன்னு போடுங்க. மதுரைனா மதுரைன்னு போடுங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா, டேரெக்டாகவே வெப்சைட் பேஜுக்கு வந்துடும். அந்த வெப்சைட் பேஜில் உங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.